இந்த மயில் பண்ணுறது சுத்தமாக சரியே இல்லை, இந்த வயசு கோளாறு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த வேலையை தான் இப்போ மயிலுமே பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன்னா சோஷியல் மீடியா மூலமாக ஒரு பையன்கிட்ட அவங்க கால் பண்ணி ஃபோன்லலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடிக்கடி அவங்க மொபைலில் சேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதை ஒரு பக்கம் நாகு அடிக்கடி கண்டிக்க தான் செய்கிறாங்க. ஆனாலுமே இந்த மயில் கேட்குறதா இல்லை. அந்த பையன்கிட்ட அடிக்கடி கால் பண்ணி பேசுகிறது, அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப நேரில் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ வீட்டில் தனியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதால அந்த பையன் இப்போ கால் பண்ணி இருக்கிறாங்க. அதனால் இப்போ ரூமில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ விஜய் மல்லி 2 பேருமே அந்த கேஸ் விஷயமா போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கிறாங்க. சரி, நாகு தான் கிச்சனில் சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மயிலை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருப்பாங்க. இருந்தாலுமே இந்த மயில் ஃபோன் வந்துச்சுது அப்படிங்கிறதால இந்த ஃபோனில் ரொம்பவே தீவிரமாக அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. எங்கள் அண்ணிலாம் பக்கத்தில் இருக்கிறாங்க, நீங்கள் ஏன் அடிக்கடி கால் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன்னை நான் உடனே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் பார்க்க முடியாது, இப்போ நான் காலேஜ் லீவில் இருக்கிறேன், காலேஜ் ஸ்டார்ட் பண்ண அப்புறமா நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சரி ஓகே, நம்ம பார்க்குறத கூட நம்ம அப்புறமா வச்சுக்கலாம், அப்போ எனக்கு ஒரு முத்தம் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல இந்த மயில் முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனாலுமே அந்த பையன் கேட்குறதா இல்லை, விடாப்பிடியாக கேட்குறதால இப்போ மயிலுமே முத்தம் கொடுத்துட்ருக்குறாங்க. இதை இப்போ நாகு பார்த்துடுறாங்க. அப்படிங்கிறதால நாகு பயங்கரமாக கோவமடைகிறாங்க. ஃபோனை கூட அது யாருன்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள மிரட்டுறாங்க. ஆனாலுமே இந்த மயிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார் இதெல்லாம் கேட்குறது, நீங்களே எங்கள் அண்ணன் கூட சரியாக வாழ்கிறதில்ல, அப்புறம் எந்த உரிமையில் அண்ணி அப்படிங்கிறத பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் இப்போ நாகுக்கு எதுவுமே பேச முடியலை, பயங்கர அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. என் அக்கா கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை தாமதப்படுத்தாமல் நாகு மல்லிக்கிட்ட சொன்னால் மட்டும்தான் இந்த பிரச்சனையில் இருந்து மயிலை காப்பாற்ற முடியும். அடுத்ததாக ராஜி ரகுவுமே இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி இருக்கிறாங்க அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்காக. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.